Hello friends, welcome to April Investments. Please read the disclaimer before proceeding to the video content. இந்த வீடியோல IndiCube Spaces IPO ஓட கம்ப்ளீட் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனி 2015ல இன்கார்பரேட் பண்ணிருக்காங்க and இவங்க ஆபீசஸ்க்கு ஒர்க் ஸ்பேஸ் சொல்யூஷன்ஸ் ப்ரொவைடிங் பிசினஸ்ல இருக்காங்க. அதாவது இந்த கம்பெனி ஆஃபர் பண்ற ஒர்க் ஸ்பேஸ் சொல்யூஷன்ஸ்ல மேனேஜ்ட், சஸ்டைனபிள் அண்ட் டெக் ட்ரிவன் ஒர்க் ஸ்பேஸை கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இது மூலமா எம்ப்ளாயிஸோட எக்ஸ்பீரியன்ஸை இம்ப்ரூவ் பண்றதாகவும் அப்டேட் சொல்லியிருக்காங்க. இவங்களோட அப்டேட்டட் ஒர்க் ஸ்பேஸ் சொல்யூஷன்ஸ்ல இன்டீரியர்ஸ், அமெனிட்டிஸ் அண்ட் அடிஷனல் சர்வீசஸும் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட டெக் எனேபிள்டு சர்வீசஸ் மூலிமா இந்த மாதிரி நீங்களே உங்களோட ஒர்க் ஸ்பேஸை சூஸ் பண்ணி புக் பண்ணிக்கலாம். இந்த கம்பெனிக்கு இந்தியாவில் மட்டுமே 115 சென்டர்ஸ் இருக்கு அண்ட் 15 சிட்டிஸ்ல இவங்களோட சர்வீசஸை ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட கோயம்புத்தூர் பேஸ்டு டெக் ஆஃபீஸை நான் பர்சனலாகவே விசிட் பண்ணியிருக்கேன். இவங்களோட சர்வீசஸ் பார்த்தீங்கன்னா 7 டயர் 1 சிட்டிஸ்ல இருக்கு அண்ட் 11 நான் டயர் 1 சிட்டிஸ்ல மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. பெங்களூர், ஹைதராபாத், மும்பை, சென்னை, கோழிக்கோட், பூனே, நொய்டா, குர்கவுன், கோயம்புத்தூர், ஜெய்ப்பூர், மதுரை, கொச்சி, விஜயவாடா, கொல்கட்டா இந்த மாதிரி பாப்புலர் சிட்டிஸ்ல இவங்களோட சர்வீசஸை ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. மார்ச் 2023ல இருந்து 2025 வரைக்குமே 41 நியூ ப்ராப்பர்ட்டிஸை ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனி இவங்களோட ஒர்க் ஸ்பேஸ் சொல்யூஷன்ஸை 4 டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸாக பிரிச்சிருக்காங்க. IndiCube, Grow, Bespoke, One அண்ட் MICube ஒர்க் ஸ்பேஸ் டெக்னாலஜின்னு சொல்லியிருக்காங்க. இதில் Grow பிஸ்னஸ் போர்ட்ஃபோலியோ என்டர்பிரைசஸ் ஹப்ஸ், சேட்டலைட் ஆஃபீஸஸ், ஃப்ளெக்சிபிள் ஆஃபீஸஸ் ஃபார் ஸ்டார்ட் அப்ஸ், குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ் அண்ட் கோ ஒர்க்கிங் ஃபார் சோலோ ப்ரொனர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் Bespoke பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் பிளானிங் அண்ட் 3D கான்செப்ட்ஸ், டிசைன் அண்ட் பில்ட், ஸ்டாண்டர்ட், பிரீமியம் அண்ட் லக்ஸுரி எக்ஸ்பீரியன்சஸ் அண்ட் டர்ன் கீ எக்ஸிகியூஷன் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. யூஸ்வலா இவங்களோட பிசினஸ் மாடல்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஹை டிமாண்ட்ல இருக்கிற பில்டிங்ஸை இந்த கம்பெனி ரெண்ட் ஆர் லீஸுக்கு வாங்கிக்குவாங்க. அந்த பில்டிங்கை ரெனோவேட் பண்ணி அடிஷனல் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணி இந்த மாதிரி ரெண்ட்டுக்கு கொடுத்துருவாங்க. மார்ச் 2025ல பார்க்கும்போது இந்த கம்பெனியில் 625 பர்மனன்ட் எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ரீசன்ட் டைம்ஸ்ல இந்த மாதிரி டெக் எனேபிள்டு ஒர்க் ஸ்பேஸ் சொல்யூஷன்ஸ் ப்ரொவைட் பண்ற கம்பெனி ரொம்பவே அதிகமாக மார்க்கெட்ல லிஸ்ட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இந்த பிசினஸ் பார்த்தீங்கன்னாலும் இயர் ஆன் இயர் கேட்டகரியில நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் இந்த கம்பெனியோட ரெவன்யூ ஸ்பிளிட் பத்தி பார்க்கலாம். ஃபினான்ஷியல் இயர் 25ல பார்க்கும்போது ஒர்க் ஸ்பேஸ் லீசிங்ல இருந்து மட்டுமே 87.46% ஆஃப் ரெவன்யூஸ் வந்துட்டு இருக்கு. அண்ட் VAS அதாவது வேல்யூ ஆடட் சர்வீசஸ்ல இருந்து 12.74% ஆஃப் ரெவன்யூஸ் வந்துட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ரீஜன் வைஸ் ரெவன்யூ ஸ்பிளிட் பத்தி பார்க்கலாம். ஃபினான்ஷியல் இயர் 25ல பார்த்தீங்கன்னா பெங்களூரு, கர்நாடகா ரீஜன்ல இருந்து மட்டுமே 62.98% ஆஃப் ரெவன்யூஸ் வந்துட்டு இருக்கு. அண்ட் பூனே அண்ட் சென்னை ரீஜன்ஸ் மோர் தென் 10% ஆஃப் ரெவன்யூஸ் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் கோயம்புத்தூர், குருகிராம், மும்பை, ஹைதராபாத், மதுரை, நொய்டா, ஜெய்ப்பூர், கொச்சி, விஜயவாடா, கோழிக்கோட் அண்ட் மொகாலி ரீஜன்ஸ் சிங்கிள் டிஜிட் ரெவன்யூஸ் தான் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்கன்னு புரிஞ்சுக்கலாம். ஓவரால் இந்த கம்பெனியோட பிசினஸ் போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ராங்கா இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட அசெட்ஸ் அண்ட் ரெவன்யூ இயர் ஆன் இயர் கேட்டகரியில் ஸ்ட்ராங்காக இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. பட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்க்கும்போது ஃபினான்ஷியல் இயர் 23 அண்ட் 24ல லாஸ் மேக்கிங் கம்பெனியாக தான் இருந்திருக்காங்க. பட் 25ல 139.62 crores அளவுக்கு ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க. EBITDA பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் கேட்டகரியில் ஸ்ட்ராங்காக இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. ஜென்ரலாக ஒரு கம்பெனியோட EBITDA இன்க்ரீஸ் ஆகிறது அந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்னு புரிஞ்சுக்கலாம். அண்ட் நெட் ஒர்த், ரிசர்வ்ஸ் அண்ட் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ ஃபினான்ஷியல் இயர் 25ல ஸ்லைட்டாக டிப் ஆகியிருக்கு. டோட்டல் பாரோயிங்ஸ் பார்த்தீங்கன்னாலும் ஸ்லைட்டாக இம்ப்ரூவ் ஆகியிருக்கு. ஓவரால் இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் நியூட்ரலாக டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் பிரைஸ் வேல்யூஷன் பற்றி பார்க்கலாம். அதாவது இந்த ஐபிஓல அட்ராக்டிவ் வேல்யூஷன்ல வராங்களான்னு செக் பண்ணலாம். இந்த பிரைஸ் வேல்யூஷன் கால்குலேட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற ஒன் ஆஃப் தி மெத்தட் பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ கால்குலேஷன். ஒரு ஸ்டாக்கோட PE ரேஷியோ கால்குலேட் பண்றதுக்கு 2 இன்புட்ஸ் தேவைப்படும். இதுல ஃபர்ஸ்ட் இன்புட் ஐபிஓ பிரைஸ். இந்த ஐபிஓவோட லோயர் பிரைஸ் பேண்ட் 225 rupeesனு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஹையர் பிரைஸ் பேண்ட் 237 rupees per ஷேர்னு சொல்லியிருக்காங்க. இது டிமாண்டபிள் மெயின் போர்டு ஐபிஓ அப்படிங்கிறதுனால ஹையர் பிரைஸ் பேண்டை நம்ம கன்சிடரேஷனுக்கு எடுத்துக்கலாம். அண்ட் செகண்ட் இன்புட் ஏர்னிங்ஸ் per ஷேர். இந்த கம்பெனி ஃபினான்ஷியல் இயர் 25ல மட்டும்தான் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் லாஸ் மேக்கிங் கம்பெனியாக தான் இருந்திருக்காங்க. இந்த ரீசன்னால இந்த கம்பெனியோட ஏர்னிங்ஸ் per ஷேரும் நெகட்டிவாக தான் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. ஜென்ரலா ஒரு கம்பெனியோட ஏர்னிங்ஸ் per ஷேர் நெகட்டிவா இருந்ததுன்னா அந்த கம்பெனிக்கு ஸ்டாக் PE ரேஷியோ கால்குலேட் பண்ண முடியாது. பட் இந்த ஒர்க் ஸ்பேஸ் சொல்யூஷன்ஸ் ஆஃபர் பண்ற இண்டஸ்ட்ரியோட ஆவரேஜ் PE ரேஷியோ 66.12ன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட டோட்டல் இன்கம் இயர் ஆன் இயர் கேட்டகரியில ஸ்ட்ராங்கா இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. அண்ட் நம்பர் ஆஃப் சென்டர்ஸ் பாத்தீங்கன்னாலும் இயர் ஆன் இயர் கேட்டகரியில நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க.
அண்ட் ஃபண்டமெண்டல் பேராமீட்டர்ஸ் ஆன ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் ROCE பர்சன்டேஜ் வந்து ஃபினான்ஷியல் இயர் 25ல 34.21% மெயின்டைன் பண்றாங்க. ஜென்ரலா இந்த ROCE பர்சன்டேஜ் வந்து 15%க்கு மேல இருந்தாலே ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனின்னு நான் சொல்லியிருக்கேன். அண்ட் இந்த கம்பெனியோட ரெண்டபிள் சீட்ஸ் பாத்தீங்கன்னாலும் இயர் ஆன் இயர் கேட்டகரியில ஸ்ட்ராங்கா இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. அண்ட் ஆக்குபைட் சீட்ஸ் பாத்தீங்கன்னாலும் இயர் ஆன் இயர் கேட்டகரியில நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்குபென்சி வந்து ஃபினான்ஷியல் இயர் 25ல 85.12% அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க. இது வந்து இவங்களோட லிஸ்டட் பியர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது ஸ்ட்ராங்கான ஆக்குபென்சி ரேட்னு புரிஞ்சுக்கலாம். இந்த கம்பெனியோட மெயின் அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா அதிகமான சர்வீஸ் சென்டர்ஸ் மேஜர் சிட்டிஸ்ல ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம டெலிகிராம் சேனலோட டிஸ்கிரிப்ஷன் வந்து இப்படிதான் மென்ஷன் ஆகியிருக்கும். கரண்டா நம்ம டெலிகிராம் சேனல்ல 7364 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இன்கேஸ் நீங்க ஃபேக் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிருந்தீங்கன்னா அதுல இருந்து எக்ஸிட் பண்ணிக்கோங்க. இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட்டை நான் டெய்லி பேசிஸ்ல அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்க் பத்தி பார்க்கலாம். RONW பர்சன்டேஜ் வந்து ஃபினான்ஷியல் இயர் 25ல நெகட்டிவா தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஓவரால் இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் வந்து நியூட்ரலா டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் டிவிடெண்ட் டீல்ஸ் பத்தி பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த கம்பெனி எந்த டிவிடெண்டுமே கொடுத்ததில்ல. நெக்ஸ்ட் பியர் கம்பேரிசன் பத்தி பார்க்கலாம். ஒர்க் ஸ்பேஸ் சொல்யூஷன்ஸ் ஆஃபர் பண்றதுல இந்த கம்பெனிக்கு லிஸ்டட் பியர்ஸ் பார்க்கும்போது ஆஃபீஸ் ஸ்பேஸ் சொல்யூஷன்ஸ் அண்ட் ரீசெண்டா லிஸ்டான ஸ்மார்ட் கோவர்க் சொல்யூஷன்ஸ் புரிஞ்சுக்கலாம். இவங்களோட லிஸ்டட் பியர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது டோட்டல் இன்கம்ல இந்த கம்பெனி செகண்ட் பொசிஷன்ல இருக்காங்க அண்ட் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ்ல வீக்கா இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். இந்த இண்டஸ்ட்ரி வந்து இயர் ஆன் இயர் கேட்டகரியில இந்தியா அண்ட் அப்ராட்ல ஸ்ட்ராங்கா இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. பிகாஸ் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் எம்ப்ளாய்ட் இன் இந்தியன் டெக் இண்டஸ்ட்ரி பாத்தீங்கன்னா இயர் ஆன் இயர் கேட்டகரியில நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. இந்த இண்டஸ்ட்ரி 5.12% CAGRல டெவலப் ஆகிறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்தியாவோட டோட்டல் ஆஃபீஸ் ஸ்டாக் பாத்தீங்கன்னா Tier 1 சிட்டிஸ்ல இயர் ஆன் இயர் கேட்டகரியில ஸ்ட்ராங்கா இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. ஃபினான்ஷியல் இயர் 27ஓட ஃபோர்காஸ்ட் படி பார்க்கும்போது பர்டிகுலரா இந்த இண்டஸ்ட்ரி 6.7% CAGRல டெவலப் ஆகிறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்டா நான் பார்க்குறேன். நெக்ஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் இந்த கம்பெனில மேஜர் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எதுவுமே கிடையாது. நோட்டபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த கம்பெனியோட அட்ரிஷன் ரேட் வந்து மோர் தென் 25% ஃபினான்ஷியல் இயர் 25ல காமிச்சிருக்காங்க. அதாவது அட்ரிஷன் ரேட் அப்படின்னா ஒரு கம்பெனில ஒரு இயர்ல எவ்வளவு எம்ப்ளாயீஸ் ரிசைன் பண்ணிட்டு வெளியே போறாங்க அப்படின்னு மீனிங். ஜென்ரலா டெவலப்டு கம்பெனிஸ்ல அட்ரிஷன் ரேட் வந்து 10%க்கு உள்ள இருக்கும்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் அப்ஜெக்ட்ஸ் ஆஃப் தி ஆஃபர் பத்தி பார்க்கலாம். இந்த ஐபிஓல இருந்து ஜெனரேட் ஆகிற ஃபண்ட்ஸை இந்த கம்பெனியோட எக்ஸிஸ்டிங் லோன்ஸை ரீபேமெண்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் நியூ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு யூஸ் பண்ண போறதா அப்டேட் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஐபிஓ டீடைல்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த ஐபிஓ 23 ஜூலை சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஓபன் ஆகுது அண்ட் 25 க்ளோஸ் ஆகுது. ஃபேஸ் வேல்யூ ₹1 per ஷேர் அண்ட் ஒரு லாட்டுக்கு 63 ஷேர்ஸ் வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம். இந்த ஐபிஓவோட டோட்டல் இஷ்யூ சைஸ் வந்து 700 crores அண்ட் இதுல 650 crores அளவுக்கு ஃப்ரெஷ் இஷ்யூ இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனியோட எம்ப்ளாயா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ₹22 அளவுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்கறதாகவும் அப்டேட் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைம்லைன் பத்தி பார்க்கலாம். இந்த ஐபிஓவோட டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்து ஜூலை 28 நமக்கு தெரிஞ்சிடும். நம்ம ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராம் சேனல்ல நான் லிங்க் அப்டேட் பண்றேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த ஐபிஓவோட லிஸ்டிங் டேட் வந்து ஜூலை 30. நெக்ஸ்ட் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பத்தி பார்க்கலாம். ப்ரீ இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் வந்து 70.47% மெயின்டைன் பண்றாங்க அண்ட் போஸ்ட் இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் வந்து 60.23% மெயின்டைன் பண்றாங்க. ஜென்ரலா போஸ்ட் இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் வந்து 75%க்கு கீழே இருந்ததுன்னா ஸ்டாக் லிஸ்ட் ஆகி 1 இயருக்கு அப்புறம் ஸ்ட்ராங் செல்லிங் பிரஷர்ல வராதுன்னு புரிஞ்சுக்கலாம். ஃபைனலா இண்டிகூப் ஸ்பேசஸ் ஐபிஓவோட ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரிப்போர்ட் கார்டு பத்தி பார்க்கலாம். கம்பெனி போர்ட்ஃபோலியோக்கு பாசிட்டிவ் ரேட்டிங் கொடுத்திருக்கேன். ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ், ஃபண்டமெண்டல்ஸ், பியர் கம்பேரிசன், இஷ்யூ டைப் அண்ட் பிசினஸ் ரிஸ்க் ஃபேக்டர்ஸுக்கு நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்திருக்கேன். பிரைஸ் வேல்யூஷனுக்கு வந்து ஸ்டாக்கோட PE ரேஷியோ நெகட்டிவா இருக்கிறதுனால பிரைஸ் வேல்யூஷனுக்கு நான் ரேட்டிங் எதுவுமே கொடுக்கல. கரண்டா இந்த ஐபிஓ வந்து ₹40 பாசிட்டிவ் GMPல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதாவது ஆல்மோஸ்ட் 17% அளவுக்கு லிஸ்டிங் கெயின் கொடுக்கறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்கு. பட் இந்த GMP வேல்யூ வந்து நிப்டி 50யோட ஃபிளக்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை ஆகும்னு புரிஞ்சுக்கலாம். இந்த GMP வேல்யூவோட டைம் டு டைம் அப்டேட்ஸை நம்ம டெலிகிராம் சேனல்ல நான் ஷேர் பண்ணிட்டே இருப்பேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஃபைனலா நான் வந்து இந்த ஐபிஓல என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸோட 4 டிமேட் அக்கௌண்ட்ல இருந்துமே நான் அப்ளை பண்ண போறேன். நான் வந்து இந்த பிசினஸ் மாடல்ஸ்ல ரொம்பவே இன்ட்ரெஸ்டடா இருக்கேன். நீங்க இந்த ஐபிஓல அப்ளை பண்ண போறீங்களா இல்லையா அப்படிங்கறத நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் நீங்க யாராவது இண்டிகூப் ஸ்பேசஸோட ஆஃபீஸ் சொல்யூஷன்ஸை யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இப்போ நம்ம சேனல் வந்து இன்ஸ்டாகிராம்லயும் ஆக்டிவா இருக்கும்.
ஸ்க்ரீனில் தெரியற இந்த லிங்கை ஸ்கேன் பண்ணி இன்ஸ்டா சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் உங்களோட டவுட்ஸ் அண்ட் பர்சனல் மெசேஜஸை எனக்கு டைரெக்டாகவே சென்ட் பண்ணுங்கள். நம்ம இன்ஸ்டாவில் டிஸ்கஸ் பண்ணலாம்.